அல்லா இல்லல்லா இறைசுல் மயிலல்லா மீளா சிலுவையில் முள்ளால் அறையப்பட்ட மாயக்குருவை வணங்கி இன்னைக்கு அற்புதமான சனிக்கிழமை புரட்டாசி மாசம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாத்தி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சல் ஊடு கைல்கள பூங்கோலை போதில் பொறிபண்டு கண்படுப்ப தேங்காதை விக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்கக்கூட நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேல ஒரு பாவாய் இயேசுவே சோத்ரம் இயேசுவே சோத்ரம் ஜெபமே ஜெயம் இன்சா அல்லாஹ் மனமுருகி தொழுதால் மறையோனர்கள் கிட்டும் தொப்பி அணியாத ஒரு இஸ்லாமியன் சிலுவை போடாத ஒரு கிறிஸ்தவன் பட்டை போடாத ஒரு இந்து இந்த மூன்று மதங்களையும் உள்ளடக்கி வந்தான் மாபெரும் மக்கள் தலைவர் பேரறிஞர் அண்ணா 116வது நாள் பிறந்த நாள் பொதுக்கூட்டம் அலைகடலான மகளிர் கூட்டம் இந்த அற்புதமான கூட்டத்தை ஆவரைக்குளமகரின் மாநகரிலே சிறப்பாக ஏற்பாடு செய்து வரவேற்புரை ஆற்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் மிக்க ஒன்றிய செயலாளர் அன்பு தம்பி பால்துறை அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற ஆற்றல் மிக்க மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அம்பை சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் எசக்கி சுப்பி அவர்களே, ஆரவார பெய்கள் எல்லாம் ஓடிவிட்டதடா, ஆலயமணி ஓசை மட்டும் கோயில் கொண்டதடா, தர்மதேவன் கோயிலிலே ஒளி முழங்குதடா, அது மக்கள் திலகம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் என்ற ஆத்மாவை இன்னும் சொல்லிக் கொண்டே இருக்குதடா, சட்டி சுட்டதடா, திமுகவுக்கு ஓட்டு போட்டோம் சட்டி சுட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா, அடி சாம்பார் அட்டி. ராதாபுரத்தை பத்தி சொல்லும் பொழுது 65,000 ஓட்டுல ராபர்ட் புரி ஜெயிக்கிறார். எவ்வளவு பெரிய பேடித்தனம், எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஒக்காலி 6 மாசத்துக்கு முன்னால சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுதா, தண்ணி கொடுக்க கூடாது. ஒக்காலி உண்ணாவிரதம் இருக்காண்டா, ஒக்காலி உண்ணாவிரதம் இருக்கா. ராதாபுரம் ஒரு ட்ரையான ஏரியா, தண்ணி குடிக்காம உனக்கு பாண்டி நாட்டுக்காரன் இவனை எந்த சோழி பட்டிந்தம் அவனே தான் போட்டம சூடு சொர்ண மானம் ஒண்ணு இல்ல. 57,000 ஓட்டு 300 ரூபாய்க்கு போட்டுட்டோம். எவ்வளவுக்கு வந்தாண்டா நாராயணன் கத்துனா, கடையை எசக்கி சுப்பியா கத்ததுக்கு இருக்காரு, அண்ணன் சரவண பெருமாள் கத்துவாரு. ஆனா எதுக்கு என்ன? அதுதான் சட்டி சுட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. ஏங்கப்பா, இந்தியா இந்த தண்ணியவே உங்களால கொடுக்க முடியல, பிறகு நீங்க காவிரி தண்ணி என்னத்தை புடிங்கி எடுத்து கொடுக்க? காவிரி தண்ணி எப்படா கொடுப்பீங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்கடா அம்மா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. அன்னைக்கு மத்திய சர்க்கார்ல கூட்டணி யார்? காங்கிரஸ் திமுக. உக்காளி ஓட்டு போடுது. யாருடைய ஆட்சி? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தாங்க 2007 சென்னையில. காவிரி தண்ணி வேண்டும், கொடுக்கல. உச்ச நீதிமன்றத்தை நாடினார்கள். உச்ச நீதிமன்றம் சவுக்கடி சரியான ஒரு செருப்படி கொடுத்து உடனே தரன்னு உத்தரவு போட்டார். அதான்டா மக்கள் தலைவி. இன்று உங்கள்கிட்ட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல, இந்த சின்னத்தை இந்த தடவை மறந்துட்டீங்கள, இந்த சின்னத்தை மறந்துட்டீங்கள தாய்மார்கள, நீங்க மறக்கல. அப்ப அடுத்த முறை மறப்பீங்களா? மறக்க கூடாது. அடுத்த முறை திமுக சொல்லிருக்கான் 2,000 ரூபாய் கொடுத்தாவது ஜெயிச்சுட்டு கூட ரெக்கார்ட் பண்ணிடுறோம். வாடா பைத்தியார போயிடுவா. ஏல அது ஒன்னே ஒன்று சொல்லுதப்படா, அது காலத்தின் வரலாறுகளை மாற்றுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய என் தலைவன் புரட்சி தலைவன் எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து அந்த ராமன் கங்கை நதி ஓரம் நடந்தான். என் தலைவன் கண்டியிலே பிறந்தாண்டா, தமிழ்நாட்டை ஆண்டாண்டா. அந்த தலைவன் எம்ஜிஆர் அவன்தாண்டா உண்மையிலே இயேசுவாக அல்லாஹ்வாக ஒரு இந்துவாக திருமாலாக வாழ்ந்தவன் அந்த எம்ஜிஆர். அவன் ஆரம்பித்த இயக்கமடா. நீங்க அழைத்து விட்டு சாதனையை முறிச்சு அடிக்கல. இது என்ன விராட் கோலி இன்னைக்கு 400 விக்கெட்டை பும்ரா தொட்டார். இது என்னடா
11 முட்டாப்பைய விளையாடுற விளையாட்டா இது? நீங்க 300ல 3000 கூட தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆப்ப சொருவி பெருவாட்சிவ குத்த மாட்டா, வாயில குத்துவா. ரெடியா இருக்காடா, ரெடியா வச்சிருக்க ஆப்பு. உங்களுக்கு காப்பு இருக்கு, ஆப்பு இருக்கு, காப்பு இருக்கு, ஆப்பு இருக்கு. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெட்டையில சின்னத்தை முடைக்கிறனும், அதிமுக அழிச்சிடணும், அதிமுக ஒரு மாதிரியும் கொடுக்க முடியாது. இது 1972 வர்ற அக்டோபர் 17 52 ஆண்டு காலம் முடிந்து 53 ஆண்டு காலம் நடக்கின்ற ஒரு ஏக்கம், தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஏக்கம். நொண்டி மாட்டு வலை வச்சு, சண்டி மாட்டு வலை வச்சு அடிக்கிற கட்சிகளோட இது உணர்வு கலங்கிய விந்து. இது எம்ஜிஆர் ஆத்மா, அம்மா ஆத்மா, அம்மா ஆத்மா. அந்த ஆத்மாவின் மறுபுறம்தான் அண்ணன் எடப்பாடியார். கட்சி அழிந்து விடும். கட்சியில பல பிரிவுகள். இன்னைக்கு கூட சில பேர் பிஜேபிக்கு போய் வால் போஸ்ட் விட்டுதான். கேவலமா இருக்கு. அட பாவிகளா, எடா மோடியா லேடியான்னு கேட்ட தலைவியை உருவாக்கின கட்சி எங்க அம்மாவுக்கு வால் போஸ்டே ஒழுங்கா அடிக்க தெரியுதா உங்களுக்கு? அட வெக்கம் கட்டவங்களா, மோடி வந்து அம்மாவுக்கு பொக்க கொடுக்கிற மாதிரி அடிச்சிருக்கீங்க. இப்படிதான் நீங்க இருப்பீங்க. உங்களுக்கு அடிப்படை ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷனே தெரியாது. அதிமுக என்ன, பிஜேபின்னா என்ன, மோடியா லேடியா? எங்க அம்மாவை வந்துதான் கோட்டையிலே மோடி சந்திக்க வேண்டும். அன்று குஜராத்திலே முதலமைச்சர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் 2011 ஆட்சி பொறுப்பை ஏற்கும் பொழுது 1 மணி நேரம் காத்திருந்த அந்த மக்கள் தலைவியை பார்த்திருந்து புரட்சி தலைவி பதவியேற்றுடன் பொக்கே கொடுத்து காட் பிளஸ் யூ வாழ்த்துக்கள் சொன்னபடி, அவள் மாதரசி அல்ல, கடவுளால் படைக்கப்பட்ட பிரம்ம சக்திடா. அந்த பிரம்ம சக்தி வளர்த்த பிள்ளைகள் 2 கோடி தொண்டர்கள். எவன் வேண்டாலும் போக விட்டு போய்கிட்டே இரு. நெல்லை எக்ஸ்பிரஸ்ல ஏறினா மணி 7:50 நெல்லையில எக்ஸ்பிரஸ் போய்கிட்டே இருக்கும். ஏறி பயணிச்சுக்கிட்டே இருப்பான். அதிமுக வந்துகிட்டே இருப்பான். இப்ப புதுசு புதுசா வரான். அன்னைக்கு ஒருத்தன் கமலஹாசன் வந்தான், நான் தான் அடுத்த முதலமைச்சர் தான். அவன் அண்ணன் சொன்னான், இவன் ஜாகிர வரைக்கும் முதலமைச்சர் ஆகவே முடியாதுன்னா. இப்ப ஒரு சீட்டுக்கு போய் கொஞ்சிக்கிட்டு இருந்தான். இத மாதிரி புதுசா புதுசா புதுசு ஈசல் இருக்கு பாத்தீங்களா? ஈசல் ஒரு நாளில் தோன்றி ஒரு நாளிலே வாழ்க்கையை முடித்து விடும். அதுபோல் ஈசல் போல் வந்துகிட்டு இருக்கான். புதுசு புதுசா கட்சி தோண்டிட்டான். இவனை பத்தி எல்லாம் நான் கவலைப்படுறதே இல்லை. நாங்க அதிமுக யார் கீழே அன்னைக்கே ஒருத்தன் கணிச்சுட்டான். இன்னைக்கு காலையில வரும்போது திமுக காரன் சொல்றான், அண்ணா அடுத்த ஆட்சி உங்க ஆட்சி தான், தம்பிமார கவனிச்சுக்கிட்டு கட்டாயமா உங்களை பிடிச்சு உள்ள போட மாட்டோம். நாங்க உள்ள போடுற கூட்டம் இல்லடா, அதுல நிறைய பேர் இருக்கா உள்ள போடுறதுக்கு. ஸ்டாலின் கூட்டம் தான் உள்ள போவோம். யாருக்கையே அடிச்சுக்கிட்டு இருக்கான் சபரீச. அவன் மக்கள், அவனுடைய குடும்பம் கூடாரம். அதனால அதிமுகவை அன்டச் டச் பண்ணி பார்க்காதீங்க. இது தேனீக்கள் கூட்டம், இது கொட்டும். இது கொட்டினால் மக்களுக்கு மருந்தாக விருந்தாக இருக்கும். இது வெறும் கடந்தை தேன் அல்ல. இது பலாப்பழம். மேலே உரித்தால் முள்கள் இருக்கும், விரித்து வைத்தால் அங்கே பலாச்சோலை மாறி. அதிமுக தொண்டர்கள் ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுகிறவன், கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறவன் என்ற அர்த்தம். ஏழைகளுக்காக ஏற்கின்ற இயக்கம் இது. தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம். இது ஐயா சொன்னதுடா அகில திருட்டுல. நீங்க இன்னைக்கு பட்டை மொட்டை எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க இருந்து இவன் வந்துட்டான், நம்ம தான் இந்துத்துவா. யாரடா இந்துத்துவா? கோயிலுக்குள்ளே உன்னால் ஒரு காலத்தில் போட முடியுமா? நினைத்து பார்க்க வேண்டும். இந்துத்துவா என்ன? கிறிஸ்தவர்கள் என்ன மாமம் மச்சான் அமெரிக்கால இருந்து அங்க வந்திருக்கான் இஸ்லாமியர்கள். மாறுவா, மாற்றம் ஒன்றே மாறாதது. அந்த மாற்றத்தை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம். சகோதரிகளே, எங்க ஆட்சி கனவு கண்டேன், நான் கனவு கண்டேன், என் காதல் கனிந்து வர கனவு கண்டேன். மணி 9:30 ஆச்சு. சண்டால பாவிகளா, இப்படி எங்களை மேடைகளை கூட்டிக்கிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நாங்க மலரும் நினைவுகள் கயல் படம் பார்த்துக்கிட்டு இருப்போம், டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம். அந்த பாருங்க எங்க அக்கா மாதிரி இப்பதான் சிரிக்காய். ஏன்னா அதிமுக ஆட்சி வரும்போது அம்மா கொடுக்கப்பட்ட அம்மா அவன் கர்நாடக மாவனால நிப்பாட்டப்பட்ட சட்டமெல்லாம் கர்ப்பிணி தாய்மார்கள்லாம் அப்படியே ஜிஹெச்சுக்கு போகும்போது அந்த டெலிவரி ஆகி அப்படி கையில குழந்தைய வச்சுக்கிட்டு மார்போடு அணைச்சுக்கிட்டு அந்த ஒரு பெட்டி 18 வகையான ஒரு பாக்ஸ் அப்படி தூக்கிட்டு வெளியே வரும் பொழுது அப்படியே மகம் தாமரை மலர்ந்தார் போல் அப்படி இருக்கும் பெண்களினுடைய முகம். இன்னைக்கு பார்த்தா பாலைவனத்துல கள்ளி செடியில பூத்த மாதிரி இருக்கு. ஆஸ்பத்திரி பக்கம் போனா யாராவது கொடுத்தாங்களா? உயர்கல்வித்துறை மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் சலுகை. ஆனால்
ஃபீஸ் பரீட்சைகள் கட்டணம் கூடுதல், கொடுக்கப்படுகின்ற தொகை 1000, வருஷத்துக்கு 12,000, ஒரு வருஷத்துக்கு 12,000, 3 வருஷத்திற்கு இளநிலை படிப்பை முடிப்பதற்கு 36,000. ஆனால் புரட்சி தலைவி கொடுத்தது என்ன? தாலிக்கு தங்கம், ஒரு பவுன் 65,000 ரூபாய். இன்றைக்கு கல்லூரி நினைச்சு பார்க்கணும், எப்படி எடுக்கிறான் பாத்தீங்களா? இங்கேயே எடுக்கிறான். பஞ்சாயத்துல எந்த விதமான தீர்மானமும் வைக்கிறதே கிடையாது. வீட்டு தீர்வை ஏத்திட்டான் 10 மடங்கு. ஏன் ஏத்தினான்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கான். கிளார்க் ஓடி போயிருதான். இப்ப வந்திருக்க தலைவர் அது எனக்கு தெரியாது, மேல உள்ள சொல்லிட்டான். யார் அப்பாவா சொன்னாரு? இங்க இருக்கிற அப்பாவா சொன்னாரு? அண்ணா, நான் முன்னாள் எம்எல்ஏ ஓல்ட் ஹாஸ்டலுக்கு போனேன். உங்க பேரும் புகழும் ரொம்ப பெருமையா இருக்கு. அங்க போனோம்னா ரிசப்ஷன்ல நுழைஞ்சு ஐயா ரூம் வேணும்னு கேட்டேன். ரூம் ஏசி ரூமே 2 தான் ஓடுதுன்னா, மித்த ஒண்ணுமே ஓடல. ஆனா அதிமுக ஆட்சியில எங்க அண்ணன் தனபால் சபாநாயகரா இருக்கும்போது முன்னாள் எம்எல்ஏக்கள் திமுக காரன் அதிமுக காரன் எவன் போனாலும் நல்ல ஏசியில சுகமா உட்காந்துட்டு 5 நாள் வாடகை இல்லாம உட்காந்துட்டு வரலாம். ஆனா அதை கொஞ்சம் பரிசு, அதை கொஞ்சம் சீக்கிரம் வேலை பாருங்க. உங்க ஆக்கம் அதிலே ஆக்கம் அதர்வனாய் செல்லும் அசைகளா ஊக்கமுடையான் உலை. உங்களுடைய வேலை பணம் அடிக்கிறது, சொத்து சேர்க்கிறது, மக்கள் பணி செய்யறது அல்ல. நல்ல பணம் சேர்க்கணும். 5 வருஷம் கழிச்சு நம்ம ஆட்சிக்கு வர போறது இல்ல அப்படின்னு முடிவாகி போச்சு. அதனால எவன் எங்க போனாலும் சரி, எதை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்கு திமுக காரன் வந்துட்டான். இனிமே திருத்த வேண்டியது அவருங்க அல்ல, நீங்க திருத்த வேண்டியது அவனுள்ள கேட்கணும். அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்டு நாங்க ஓட்டுக்கு 2,000 ரூபாய் தரமா திமுக காரன் உன்ன சொல்லுவான். அண்ணா திமுக வந்துட்டுனா உங்களுக்கு 1000 ரூபாய் தரதை நிறுத்தி விடாமா? எங்க அண்ணா அப்படி இல்ல, எடப்பாடியார் அப்படி அல்ல. அத்தனை பேருக்கும் விவசாய கடனை தள்ளுபடி செய்த ஒரு மகான். பணக்கார ஏழை பிச்சைக்காரன் இதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அதைத்தான் அண்ணா சொன்னார், சமமான வாழ்க்கை வேண்டும் என்று. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரன். அந்த முக்கணிகளிலும் சிறந்த முதற்கனி எங்கள் சேலத்து மாங்கனி. நீ வயலுக்குள்ள போகும்போது உனக்கு பெட்டு விரிக்க வேண்டியிருக்கு. பெட்டு விரிச்சு சிவப்பு கம்பளம். நோயாளியை பார்க்க போனா ஆஸ்பத்திரியில பெட்டு. எங்க தலைவன் அப்படி இல்லமா, சாமானியவன் கண்டெடுத்த முத்து. சாமானியவன், காட்சிக்கு எளியன், கடுஞ்சொல் சொல்லாதவன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவன். அதனால 300, 500, 1000, 2000 கொள்ளையடிச்ச பணம் எவன் கேட்டாலும் கொடுத்தா வாங்கிட்டுங்க. நான் வேண்டான்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எங்க ஆத்தாளுக்கெல்லாம் துட்டு தேவருக்கும் கன்னத்துல கை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்ப அனுப்ப போறானோ தெரியலையே. சென்றால போவீங்கள மணி 9:45 ஆச்சு. எங்க தாத்தா வீட்டை அடைச்சு தரனா நான் வெளியில எல்லாம் படுத்திருக்கேன். பாவம் ஆடி ஓடி உழைச்சிட்டு எங்க கூட்டத்தை கேட்க வந்திருக்கீங்க. தயவுசெய்து உங்கள்கிட்ட ஒண்ணு இந்த கூட்டத்தின் வாயிலாக்கிக்கிறேன். நீங்கள் திருத்த வேண்டிய ஆட்கள் அரசியல்வாதிகள். பொதுவா சொல்ற ஒரு காமன், நீங்கள் துட்டை வாங்கி கொண்டு ஓட்டு போட்டீர்கள் என்றால் உங்கள் தலையிலே முட்டை அடித்து முழுக்கு முறம் சாச்சு, நீ அரிசி வித்த துட்டு நிலவித்த துட்டு எதை வச்சிருந்தாலும் கிளீனா அதை 1க்கு 10 மடங்கா வாங்கிடுவான். கரண்ட் பில் என்னாச்சு? 100 யூனிட் மின்சாரம் தந்தது யாரு? புரட்சி தலைவி அம்மா. இன்னைக்கு தாரானா 500க்கு மேல ஒரு யூனிட் எரிஞ்சிட்டுனா 10 மடங்கு ஃபைன். டேய் ஒண்ணுதான்டா இலவசம் இல்ல. எங்க வீட்டுல நான் பொண்ணு கேட்டு போகும்போது எங்க மாமா 3 பொண்ணு வச்சிருந்தாரு. அன்னைக்கு சந்தோஷமா சொல்லாம போயிட்டாரு. மர்மோன மூத்ததை கட்டினா 2வது பிரின்னு சொல்லாம போயிட்டாரு. அன்னைக்கு கட்டியிருந்தா நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருந்திருந்தேன். இந்த ஸ்கீம் இப்ப இல்லையாண்ணா, புதுசா இல்லையா? அதனால இப்படி இலவசத்தை கொடுத்து 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 உங்களுக்கு எடுத்துருவான். இன்னொன்னு சொல்றேன், நீங்க போலீஸ்காரனுக்கு பாதுகாப்பு இல்லக்கா. ஒரு டிஎஸ்பியை கொண்டே பிடிக்கும், ஒரு டிஎஸ்பியை கொண்டே பிடிக்கும். டிவியில வந்திருக்கோம், பாத்திருக்கீங்களா? பாத்தீங்களா? கொண்டே பிடிக்கும், போலீஸ்காரனை அடிக்கும். அம்மா ஆட்சியில் அடிக்க முடியுமா? தொட முடியுமா? தொட முடியுமா? பாலியல் இருந்துச்சா மொத்த அடி வெளுத்து போடுவாங்க, பிடிச்சு கொண்டு போட்டு பிச்சு போடுவாங்க. இப்ப அடிக்கிறதே இல்ல, பண்றதே திமுக காரன் தானே. பாலியல் பண்றதே திமுக காரன், பிஜேபி காரன் தான், வேற எவனும் பண்ண மாட்டான். ஏன்னா கஞ்சாவின் எங்க இருந்து வருது சொல்லுங்க பாப்போம். ஆவரை குளத்துல விளையுதா? விளையல. கஞ்சா ஆந்திராவில் விளையுது, ஹைதராபாத்ல விளையுது, குஜராத்ல விளையுது, அங்க இருந்து வருது. அதை வாங்கி விற்கிறது யாரு? திமுக காரன். பிடிபடுதான் பூரா சேர்மன் புருஷன், பொண்டாட்டி சேர்மன் புருஷன். எங்க தென்காசியில் ஒருத்த மாட்டினா, ஆமா பொண்டாட்டி வந்து சேர்மனா இருப்பான்,
புருஷன் அத்தனை வேலையும் முள்ள மாதிரி தினம் பண்றான். அதிமுக அப்படி பண்ண முடியாது. அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அம்மா எடுத்து ஜெயில் கிடைச்சிருவாங்க. எஃப்ஐஆர் போட்டு அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு நாயை உள்ளடன்றுவாங்க. அடக்கம் அமரர் ஒழுக்கும், அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும், ஒழுக்கம் இழப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரில் ஓம்பப்படும் சொன்னாங்கடா. உக்காளி இப்ப உங்களுக்கு ஒழுக்கமே இல்லை, பூரா களவாடி போயிடுவேன். துட்டுனா போதும், உன்னை மட்டும் நினைச்சுக்கோங்கடா. திருநெல்வேலியில முதல்ல ஒரு அழிவு வந்துச்சுன்னா 4 மாவட்டம் அங்க இருக்காடா, பக்கத்துல தான் இருக்கு. 15 கிலோமீட்டர்ல அணுவுல லேசா கஜிச்சுன்னா பாறையை ஒட்டி பாறையை வெட்டி சேர்த்து வச்சிருக்கீங்க. 600 மீட்டர் 700 மீட்டர் பாறையை வெட்டிக்கிட்டே இருக்கீங்க, கீழமாக போய்கிட்டே இருக்குடா. பாவிகளா கொஞ்சமா வெட்டுங்க. கனிமத்தை இங்க இருந்து கேரளா கிடத்தி காசா ஆக்குறீங்க. ஒரு நாள் லேசா லேசா அப்படி கசிச்சுன்னா போதும், முதல்ல ராதாபுரம் காலி, அடுத்து திருநெல்வேலி காலி, அப்புறம் அம்பாசமுத்திரம் காலி. எங்க அண்ணன் வசதியா இருக்காரு, பிளைட் ஏறி போயிடுவாரு. மாவட்ட செயலாளர் எங்க போறேன்னு கேட்டா சிங்கப்பூர் போற, பொண்ணு லண்டன்ல இருக்குன்னு போயிடுவாரு. எங்க அண்ணன் கடற்கரையில இருந்து போட்ல இலங்கைக்கு போயிடுவாரு. மொத்தத்துல இங்க இருக்கிறதுல 2 பேரும் அப்ஸ்கேண்டிங், நம்ம தான் மாட்டிக்கிடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சுக்கிட்டு தூங்குங்கப்பா ராத்திரி. இதெல்லாம் தெரியாம நீங்க பாட்டுல அடிச்சுக்கிட்டு எவ்வளவு இருக்கு? 1000 கோடிக்கு சொந்தக்காரன், பத்திரத்துல கணக்காட்டுதான் 1000 2000 கோடி. ஆனா பாவிகளா, பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு மாலையை போட்டுட்டு அரசியலில் காற்றில் கூட தூசி உண்டு, மாசு உண்டு, குடிக்கும் தண்ணீரில் மாசு உண்டு, சுவாசிக்கும் ஒளியில் பார்க்கும் ஒளியில் கொண்ட மாசு உண்டு, மாசு இல்லாத தலைவனை பாலை போட்டு விட்டு இந்த இடத்திலே உட்கார்ந்து அழகான ஆவரை குளத்திலே அற்புதமான பேச வாய்ப்பளித்த எங்களுடைய மாவட்ட கழக செயலாளருக்கும் அருமை தம்பி ஒன்றிய பால்துறை அவர்களுக்கும் அவன் முடி என்று சொல்வதற்குள் முடித்து விடுவதால் எங்கள் இயக்கத்தினுடைய வேலை. ஆகிய திருந்துங்கள். 2026 காசு வாங்குவீங்களா? காசு வைக்கிடுங்க, ஓட்டு மாத்தி போடுங்க, ரெட்டைலைக்கு போடணும். அடுத்த தடவை ரெட்டையில ஜெயிக்கணும், சரியா? மைக்கில் உழுது ரெட்டையில போட்டுடணும். அதை பத்தியே கவலைப்பட, கண்ணை மூடிக்கிட்டு ஒரே குத்து ரெட்டையில. வேற எதை பத்தியும் கவலைப்பட. திமுக 2000 ரூபாய் தந்தாலும் வாங்கி வச்சுக்குவேன். நல்ல கோழி மட்டன் எல்லாம் வாங்கி சாப்பிட பிள்ளைல சாப்பிடட்டும். எவன் அடிச்ச காசு, எவன் அப்போட்டு காசு மயிறு கொடுக்கட்டுமே, சாப்பிட நீ. அதனால கவலைப்படாத, பாவம் கூட நாங்க உட்கார்ந்துருக்கோம். அடுத்த நிச்சயமா இந்த தொகுதியில இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக காரனா சேர்க்கணும். அங்க உட்கார்ந்துருக்காரு பாரு, அவர் கொடுப்பாரு, அள்ளி கொடுப்பாரு. அவர் இருக்கும்போது மாசம் 3 மழை பெஞ்சுது. மழை கொடுக்கும் கொடை ஒரு 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடை ஒரு 3 மாதம், பசு வழங்கும் கொடை ஒரு 4 மாதம். எங்கள் அண்ணன் எடப்பாடியார் கொடுக்கும் கொடை 4 மாதம். வாழ்வி தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே நீங்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டு மகிழ்வுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல், நீதியும் நெறி போல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையா வண்ணம். நன்றி, வணக்கம்.